ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவன் கேயாசியை பார்த்து, இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள், எது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது இந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி வந்து அடிக்கடி ஒரு ஊருக்கு அவர் ஊழியத்திற்காய் கடந்து போகிறார். அப்போ ஊழியத்திற்கு அவர் கடந்து போகும்போது அந்த மனுஷன் போகிற நாளெல்லாம் அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி உள்ள கொஞ்சம் கனம் பொருந்திய வீட்டிலே இருக்கிற ஒரு சகோதரி, அவர் வரும்போதெல்லாம் அவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அதன் மூலமாக அதை ஒரு பெரிய பாக்கியமா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருக்கிறது. அவங்க கணவனார் ரொம்ப வயது சென்றவர், இவர்களுக்கும் பிள்ளை பிறக்கும் என்கிற அந்த நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஊழியக்காரனை விசாரித்ததன் மூலமாய், இந்த ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்ததன் மூலமாய் ஆண்டவர் வந்து அந்த மகளா ஆண்டவர் நினைக்கிறார். அவளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிற ஒரு சம்பவம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த பகுதியை நான் வந்து தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயினுடைய அந்த கிளாரிட்டி அப்படின்னா அவர்களுடைய அந்த ஞானத்தை குறித்து நான் ரொம்ப வியந்து போனேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த உலகத்திலே சுகமாய் வாழ்வதற்கு இந்த மகள் கடந்து போன இந்த மகளுக்கு இருந்த இந்த ஞானம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும்னா, கண்டிப்பாக நீங்கள் ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஞானத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துகிறதற்கு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தொழிலை செய்வதற்கு ஞானத்திற்காக ஜெபிக்கணும். ஒருவேளை அதை குறித்த படிப்பு நமக்கு இருந்திருக்கலாம், அதை குறித்த அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த உலகத்திலே இருக்கிற படிப்பின் மூலமாய் வருகிற ஒரு ஞானம் இருக்கிறது, நம்ம அறிந்து கொள்வதன் மூலமாய் ஒரு ஞானம் இருக்கிறது. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் மிகவும் வித்தியாசமான ஞானமாய் இருக்கிறது. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் ராஜாக்களாய் எழும்பினார்கள், எத்தனையோ பேர் இந்த ராஜ்யத்திலே ராஜ்யபாரம் பண்ணினார்கள். ஆனா சாலோமோனுடைய நாட்களிலே அந்த ராஜ்யபாரத்தில் இருந்துச்சு பாருங்க ஒரு உயர்வு. இது எதனால வந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அந்த ஞானம் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் வந்து ஞானத்தோட வாழ்கிறதா ஆண்டவர் விரும்புறார். நீங்க ஏமாந்து வாழ்கிறதா ஆண்டவர் விரும்பல, நீங்க நஷ்டப்படுகிறதா ஆண்டவர் விரும்பல, மற்றவர்கள் உங்களுக்கு
கணவனுக்கு நேராக கை நீட்டுகிறதே ஆண்டவர் விரும்பல. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல போனாலும் நீங்க ஞானமா நடந்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுகிறார். நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்து போகலாம், இதுவரைக்கும் நிறைய பேருக்கு முன்னாடி நீங்க கைகட்டி நிற்கலாம். ஆனால் இந்த ஆராதனைக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை ஞானமாய் நடத்தி, உங்க குடும்பத்தை ஞானமாய் நடத்த, உங்களுடைய கணவனாரை ஞானமாய் நடத்த, உடைய பிள்ளைகளை ஞானமாய் நடத்த கர்த்தர் ஏற்ற கிருபையை நமக்கு கர்த்தர் தருவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கணவன் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, மனைவி பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கணவன் இதை போல இருக்கிறாரு, இந்த கணவனை வந்து நடத்துகிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க, எனக்கு இந்த மனைவியை நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுங்க. எல்லா காரியத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை இது ஏன் இப்படி நடக்குது, யார் தப்பு பண்றா, யார் மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறத விட அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும்ன்ற ஞானத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற நிறைய பிரச்சனைகளை உங்களால ரொம்ப சரியாய் கையாள முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு மளிகை கடையிலே இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு சாட்சி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா அவர் வந்து படிக்காதவர், அவர் ஒரு 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு பெரிய மளிகை கடையினுடைய ஓனரா இருந்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தானும் படிக்காதவனா இருக்கிறதுனால அவருடைய ஊர்லயே ரொம்ப ஏழையான ஒரு வாலிபனை வந்து வேலைக்கு எடுத்துட்டாரு. அப்ப அந்த வேலைக்கு எடுத்து அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வேலை செஞ்ச உடனே அவனை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சு, பணம் வசூலிக்கிற இடத்துல கல்லாப்பெட்டியில நம்பிக்கையோட அந்த மனுஷனை விட்டுட்டு அவர் வெளியே போவார். ஆனா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ அவருக்கு வந்து ஒரு நெருகல். அப்படின்னா என்னமோ நமக்கு திருட்டு போகுது, யாரோ நம்முடைய கடையில இருந்து திருடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக யாருக்குமே தெரியாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சிசிடிவி கேமரா மாட்டுறாரு. அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தா இவர் எந்த பையனை நம்பினாரோ அந்த பையன் வேலை முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் பணத்தை எடுத்து சுருட்டி தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு வச்சிருக்கிறத அவர் பார்த்துட்டார். அது ஒரு நாள் நடக்கல, ரெகுலரா நடந்துட்டே இருக்குது. இவர் எதுவுமே கண்டுக்கல. இப்போ அவருக்குள்ள பெரிய கோபம் வருது. சரி, இவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கான், இவ்வளவு மோசமானவனா இருக்கான், நம்ம இவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டோமே, இப்படி வந்து துரோகம் பண்ணலாமா? இவனை வந்து வேலையை விட்டு துரத்தணும், இவன் பேர்ல ஒரு திருடன் அப்படின்னு நம்ம சொல்லணும், இவனை ஜெயில போட்டுறணும், இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஓடும்போது சரி, நம்ம எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இதை எப்படி கையாளணுன்ற ஞானத்தை கேட்போன்னு சொல்லி ஜெபம் பண்றதுக்கு உட்கார்ந்தாராமா. ஜெபம் பண்ணும்போது உட்காரும்போது ஆண்டவர் பேசினாராமா, இல்லப்பா நீ அந்த மனுஷனை பழி வாங்காத, அந்த பையனுக்கு நீ எதையுமே செய்யாத, நீ அமைதியா அன்பா பேசி வேற வேலைக்கு அனுப்பிவிடுன்னு சொல்றது மாதிரி மனசுல தோணுன உடனே இவர் போய் அந்த தம்பியை கூப்பிட்டு, இல்லப்பா இனி வந்து கல்லாப்படியில் நானே உட்காரலான்னு நினைக்கிறேன், வியாபாரமும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நீ வேற எங்கேயாவது வேலையை பார்த்து போன்னு சொல்லி எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாம அமைதியா அந்த பையனை வந்து அனுப்பி விட்டார். அவன் போயிட்டான். இவன் திருடுனான்னு சொல்லி இவருக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு திருடுனேன்னு கூட அவர் காமிச்சுக்கல. ஆனாலும் இவருடைய மனைவிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு ஆதங்கம் தாங்கவே இல்லையாமா. எப்படி அவனை அப்படி அனுப்புனீங்க, நீ எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சண்டை போட்டாங்களா? இல்ல ஆண்டவர் என்ன அப்படிதான் டீல் பண்ண சொன்னாரு, கண்டிப்பா அதுல ஒரு நன்மையை ஆண்டவர் வச்சிருப்பார் அப்படின்னு இவர் சொன்னாராமா. பல ஆண்டுகள் தாண்டினது. ஒரு விசை இந்த அரிசிக்கு வந்து டிமாண்ட் வந்துச்சு. சாப்பாட்டு அரிசி எங்கு பார்த்தாலும் ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ நம்முடைய இந்த தமிழ்நாட்டில இருந்து நார்த்ல வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அரிசி வந்து கம்மியா கிடைக்கிறது மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சாமா. ஆனா இவருக்கு அது அந்த ஹிந்தி பேச தெரியாது, அந்த கடையை பற்றி எதுவுமே தெரியாது. பல ஆண்டுகள் தாண்டி அந்த பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி அரிசி ஒரு இடத்துல கம்மியா கிடைக்கிறது மாதிரி நான் கேள்விப்படுறேன், உனக்கு தான் ஹிந்தி பேச தெரியும்ல, உனக்கு தான் அந்த இடம் தெரியும்ல, நீ அந்த ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே அவனுக்கு ஏற்கனவே இவர் திருடி கூட நம்மளை காமிக்கல அப்படின்ற பாசம் இருந்தனால கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லி
அவர் சொன்னார், பாஸ்டர் அதன் மூலமாய் மட்டும் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் எனக்கு லாபமாய் கிடைத்தது. லாபமாய் கிடைச்சு. அந்த பையன் எனக்கு எங்கிட்ட இருந்து எவ்வளவு திருடுறான்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை அவன் திருடி இருந்தா கூட 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அவன் திருடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டு அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு கேட்டதுனால, ஆண்டவர் அதை சமாதானமாய் கையாளுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுத்ததுனால எனக்கு போனது 1 லட்சமோ 2 லட்சமோ, ஆனா கர்த்தர் எனக்கு கிடைக்க பண்ணினது அந்த மகன் மூலமாய் அவ்வளவு பெரிய லாபத்தை கர்த்தர் எனக்கு கிடைக்க பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் படித்தது 3ஆம் கிளாஸ் தான், அவருக்கு எதுவுமே தெரியாதது தான். ஆனா ஞானம் என்கிற ஒன்றை கேட்ட உடனே ஆண்டவர் அந்த பிள்ளையை கர்த்தர் கிருபையாய் தப்புவித்தார். அதனால ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் நீங்க ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு இதை கையாள, ஆண்டவரே எனக்கு இதை நடத்த, ஆண்டவரே இதை எனக்கு கொண்டு போகிறதற்கு எனக்கு கிருபையாய் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. கைகளை அப்படியே மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லும், எனக்கு இதை கையாள தெரியல ஆண்டவரே, இதை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு எனக்கு பலன் இல்லப்பா. ஆனா இப்போ ஆண்டவரே என்னுடைய கரங்களை உயர்த்தி நான் கேட்கிறேன், இதை ஞானமாய் நடத்துவதற்கு சத்தமா ஆண்டவர் ஒரு பெரிய ஞானத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். ஞானத்தினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். சொல்லுங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கேட்டால் தருவேன் என்று வாக்கு கொடுத்தாரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு, இந்த ஆராதனைக்கு பிற்பாடு என் பிள்ளையினுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கணும், நடக்க வித்தியாசமா இருக்கணும், அணுகுமுறை வித்தியாசமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த மகள் அல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த மனிதன் அல்ல, இனி அந்த காரியத்தை ஞானமாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருவீராக, கிருபையாய் தருவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஞானமாய் கையாளுவீர்களே ஆனால் அது ரொம்ப பெருசா மாறவே மாறாது. அது ஒரு பெரிய சமாதானத்திற்கு நேராய் நடத்தும். அப்போ நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இந்த மகளுடைய ஒரு ஞானத்தை நான் ரொம்ப ஆச்சரியமா, அதனுடைய ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமே? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவர் ஒரு ஊழியக்காரர். அப்படின்னா இவர் எலியா ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். எலியாவனுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தவர் தான் யார் அப்படின்னா இந்த எலிசா. ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, உங்களிடத்திலே இருக்கிற வரம் எனக்கு எப்படி வேணுமாமோ? இரட்டிப்பாக வேண்டுமாமா. நல்லா கவனிச்சுங்க, எலியாவையும் உங்களுக்கு தெரியும், எலிசாவையும் உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா மிகப்பெரிய ஊழியக்காரர்கள். அவர்கள் கைகளுடைய அசைவுகளினால் அற்புதம் நடக்குது, அவங்க வாயை திறந்து பேசினா அற்புதம் நடக்குது. இவங்க 2 பேருடைய ஊழியமுமே ரொம்ப பெரிய ஊழியம். அப்போ இந்த மகளுக்கு முன்பாக அடிக்கடி இவங்க வீட்டுக்கு அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம், ஊழியம் செய்ய வரும்போதெல்லாம் இவங்க வீட்டில் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அவர் போறாரு, சாப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போவாரு. ஏன்னா இவங்க ரொம்ப வசதி உள்ள ஒரு வீடு, கனம் பொருந்திய வீடு. இவர்கள் அந்த பட்டணத்துல ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதனால ஊழியக்காரரும் அடிக்கடி அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போறாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் அற்புதம் செய்யறாரு, அவர் மெசேஜ் கொடுக்கிறாரு, அவர் நிறைய பேருடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறாரு. ஆனா அத்தனை நாள் தன்னுடைய வீட்டில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா என்ன செக் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர்
யார் அப்படின்னு பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ நீங்க ஒன்று கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு ஞானம் நமக்கு தேவை. நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை அற்புதம் செய்கிறவராக நம்ம பார்த்திருப்போம், ஒரு மனுஷனை சுகமாக்குற வரம் அவருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஒருத்தர் வெளி தோற்றத்தில் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டாங்களா, ஒரு நல்ல அற்புத அடையாளங்கள் நடக்குதா, உடனே நம்ம அவங்கள எங்க வைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ இவர் பெரிய பரிசுத்தவான், இவர் ஒரு பெரிய பரிசுத்தவான், இவர் ஊழியம் செய்யறாருல, எப்படி தப்பு பண்ணுவாரு, இவர் இத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குது இல்ல, இவர் எப்படி தப்பு பண்ணுவாரு, இவர் எப்படி ஏமாத்துவாரு, இவர் எப்படி நமக்கு வார்த்தையை மாத்தி சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரு. ஆனா நம்ம வெளி தோற்றத்தை வைத்து பயன்படுகிறதை பார்த்து 100% உடனே நம்பிடுவோம். ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க செக் பண்றாங்க, யார் அப்படின்னா, அற்புதம் இருக்கட்டும், அவர் பிரசங்கம் பண்ணட்டும், அவர் என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா நான் அவரை செக் பண்ணுவேன். என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதற்கு பிறகுதான் தன்னுடைய கணவனாரிடத்துல போய், இல்ல நம்ம அற்புதம், இவர் மூலமா எவ்வளவு அற்புதம் நடக்குது, நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு ரூம் கட்டி கொடுத்துருவோமா, அதுல ஒரு சேர் ஒரு கட்டில் எல்லாம் போட்டுருவோமா, இவர் மூலமா எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நமக்கு ஒண்ணு பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்கல. எதுக்கு அப்புறம் அவங்க வீடு கட்டுறாங்கன்னா, எதுக்கு அப்புறம் அவருக்கு ரூம் போடுறாங்க அப்படின்னா, என்னைக்கு அவரை பரிசுத்தவான் என்று கண்டார்களோ அதற்கு பிறகுதான் அவருக்கு ரூம் கட்டணும்னு அவங்க தன்னுடைய கணவனிடத்தில் சொல்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷியா இருந்தாலும், நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியான்னு நான் கண்டுபிடிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மற்றபடி வெளி தோற்றத்தை வைத்து நம்ம ஒரு மனுஷனுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது. ஒரு மனுஷனிடத்துல போய் நம்ம அடைக்கலம் தேட முடியாது. இதே போல விழுந்து கிடக்கிறவர்கள் நிறைய பேர் விழுந்து கிடக்கிறார்கள். அவ்வளவுதான். அற்புதத்தை நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னன்னா, அற்புதத்தை பார்த்துட்டாங்களா, அற்புதத்தை பார்த்த உடனே நிறைய பேர் விழுந்துருவாங்க. நிறைய பேர் வார்த்தையை பார்க்கறாங்களா, அந்த தோரணையை பார்க்கறாங்களா, உடனே விழுந்துருவாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, ஒரு மனுஷனை உங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் கொண்டு வரணும்னா, அவர் அடிக்கடி சாப்பிட்டுட்டு போறாரு, பரவாயில்ல, அவர் ஊழியம்னு செய்யறாரு, ஊழியத்துக்கு வர்றாரு, சாப்பிட்றாரு, போறாரு, அதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய வீட்டுக்கு மேல ஒரு ரூம் எடுத்து நான் தங்க வைக்கணும்னு முடிவெடுத்தா, நான் முதல்ல எங்க செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அவர் பரிசுத்தவானா, அவர் பரிசுத்தவானா. உங்க வீட்டில் சிலர் ஒருவேளை சொந்தக்காரங்க ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகலாம், சிலர் ஒரு 10 நாள், ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போகலாம். அவர்களை கூட சில நேரத்தில் சரி ஓகே வந்துறாரு, உதவி செஞ்சு விட்டுருவோம். ஆனா உங்க வீட்டில் நெருக்கமான உறவுக்கு நேராய், நெருங்கிய உறவுக்கு நேராய் உங்க வீடு வரைக்கும் வருவாரு, உங்க ரூம் வரைக்கும் அவரால் வர முடியும். அப்படி நீங்க உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் பரிசுத்தவானான்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அந்த மனுஷி பரிசுத்த வாட்டியான்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நபரை எப்படி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவானா, பரிசுத்தவானா. அந்த பரிசுத்தவான் என்கிற ஒரு நபரை நீங்க கண்டுபிடிச்சு உங்க வீட்டில் அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா, கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருந்துட்டாங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், இந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டானதோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். கையை மேல உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, வெளி தோற்றத்திற்கு நல்லவரா இருக்கலாம், ரொம்ப பேச்சு திறமை உள்ள ஆளா இருக்கலாம்,
ஆனா அந்த மனுஷன் கர்த்தரோட நடக்கிற மனுஷனா, அந்த மனுஷன் ஒரு பரிசுத்தவானா, அந்த மனுஷன் பொய் பேசாதவனா இருக்கிறானா, அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை சொல்லுங்க எல்லாரும் முழு இருதயத்தோட கேளுங்க. அப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. முழு பலத்தோட கேளுங்க. நீர் ஞானத்தை எங்களுக்கு தருகிறவர். மனிதர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. மனிதர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. அப்படிப்பட்ட அசுத்த மனிதர்களை ஆண்டவரே, கெட்ட மனிதர்களை எங்களுடைய வீட்டிலே நாங்கள் கொண்டு வராதபடி ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவீராக. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். கைகளை உயர்த்தி, அப்பா, அந்த மனிதர்களை எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கிருபை, மனிதர்களுடைய ஆவிக்குரிய குவாலிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலே எனக்கு நீர் தருகிறதற்காக கேளுங்க. அப்பா, நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறைவான கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி ஆண்டவரே மீட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கவனிங்க, நம்முடைய டீப்பான ஒரு உறவுக்குள்ள, ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள, ஒரு ஆலோசனையை கேட்கிற அளவுக்கு ஒரு உறவுக்குள்ள ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த மனுஷனுடைய குவாலிட்டியை அறிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று. ஆமென். நீங்க தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதனுடைய பிள்ளை அம்னோன். இந்த அம்னோனுக்கு ஒரு 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 ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்களேன், நண்பன் இருக்கான் பாருங்களேன். இந்த நண்பன் வீட்டுக்குள்ள வர்றான். வீட்டுக்குள்ள இவன் மெலிஞ்சு போய் இருக்கிறத அவன் பார்க்கறான். என்னப்பா, நாளுக்கு நாள் நீ மெலிஞ்சு போற. உடனே இந்த மகன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ட சொல்றான். அந்த ஃப்ரெண்டு பாருங்க எப்படிப்பட்ட நண்பன் அப்படின்னு சொன்னா, அவனை ஒரு தப்பான விதத்துல ஆலோசனை கொடுக்கிறான், தவறான விதத்துல ஆலோசனை கொடுக்கிறான். ஒரு கடிந்து கொள்ளுதலே இல்லை. அந்த இடத்துல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ இப்படி பண்ணலாமா? உண்மையான உறவு, உண்மையான அன்பு, நம்ம தப்பு ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக இது தப்பு அப்படின்னு நம்மளை கண்டிக்கும். நம்ம தவறு செய்யும் போது நம்முடைய தவறு இல்லை, பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்கன்னா, நான் நம்புறேன் கண்டிப்பாக அவங்க சரியான உறவாய் இருப்பதற்கு வாய்ப்பு, சொல்லுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. தன்னோட தனக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர் யார் அப்படின்னு ஞானமா பார்க்க தெரியாததுனால வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் சாகிறது போல இந்த மனுஷன் செத்தானா இல்லையா? அதனால ரொம்ப ஞானமா நடக்கணும். இந்த ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா வாங்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் காலடி எடுத்து வைக்கிறாரா, உங்க பிசினஸ்ல ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பா வராரா, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையோட நெருக்கமா 10 பேரை பார்க்கிறோம் பிரதர், ஹாய் சொல்றோம், பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், இது வேற. ஆனா உங்களிடத்துல நெருங்கிய சர்க்கிளா ஒரு பர்சனை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க செக் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது? இல்ல, நிறைய பேர் சொல்லலையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய நெருக்கமான உறவிலே இருக்கிற ஒரு நபர், நீங்க அவங்களை என்ன பண்ணணும்னா, நீங்க செக் பண்ணணும். அவர் ஊழியக்காரனா இருந்தா கூட வாயில வர மாட்டேங்குது, செக் பண்ணணும். இந்த அம்மா தன்னுடைய இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணுவோம்? இவ்வளவு பெரிய அற்புதம் இந்த ஊழியக்காரன் மூலமா நடக்குது, நம்ம வீட்டுக்கு வந்தா போதும்னு நினைப்போம். ஒரு ரூமா 10 ரூம் கட்டி தரேன் சார், ஒரு கட்டிலா 10 கட்டில் போடுறேன் சார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நீங்க வந்திருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இல்ல, வெயிட் பண்ணுங்க, மேல மாடி காலியா தான் இருக்குது, அங்க ஒரு ரூம் எடுக்கக்கூடிய பணம் என் கையில இருக்குது, ஆனா வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று வரம் செயல்படலாம்,
நிறைய பேருக்கு வார்த்தை செயல்படலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா பரிசுத்தோன்ற குவாலிட்டி நிறைய பேருக்குள்ள இருக்காது. ஆனா நம்மிடத்துல நெருங்குறவர்கள் யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இயேசுன்னு பேசின உடனே நம்பிடக்கூடாது. அல்லேலூயான்னு சொன்ன உடனே நம்பிடக்கூடாது. கர்த்தர் பெரியவர்னு சொன்ன உடனே நம்பிடக்கூடாது. அற்புதம் செய்கிறவரை, அற்புதத்தை பேசின உடனே நம்பிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஃபேக்கா சாட்சி சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபேக்கா சாட்சி சொல்றவங்க. ஒரு விதத்துல சாட்சி சொல்றது சந்தோஷம், ஆனா இன்னொரு விதத்துல எதுக்கு தெரியுமா, தன்னுடைய முகம் தெரியணும்னு சாட்சி சொல்றவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்காக சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பொல்லாத கூட்டங்கள் தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்மளை வந்து நிறைய பேர் சிக்கிறது எப்படிதான் சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் ஹோலியா பரிசுத்தமாய் வாயில பேசின உடனே நம்ம நிறைய பேர் சுருண்டுருவாங்க. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. பைபிளை தூக்கிட்டு வந்தா கூட, அவ்வளவு வல்லமா நடந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செக் பண்ணணும். செக் பண்ணணும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, செக் பண்ணி செய்யுங்க. யாரா இருந்தாலும் விசாரிச்சு பண்ணுங்க. நல்ல நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, யாரா இருந்தாலும். பென்ஸ் பாஸ்டர் தெரியும்னு ஒரு போட்டோ காமிச்ச உடனே இல்ல, பொதுவா சொல்றேன், சிலர் வந்து இன்னைக்கு போற பக்கமெல்லாம் என்ன எடுப்பாங்க, போற பக்கமெல்லாம் போட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு அவங்களுக்கு தெரியாது. அச்சம் ஒரு போட்டோ எடுங்கன்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லாருக்கும் எடுங்க, தாராளமா எடுங்க, இது சந்தோஷம். சிலர் வந்து சந்தோஷமா பாஸ்டரோட இருந்து ஒரு போட்டோ, அதெல்லாம் தப்பா இல்லை, நான் அதை ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன், அவங்க நம்ம மேல வச்ச அன்பு. ஆனா சிலர் எதுக்கு இருக்காங்க தெரியுமா, போட்டோ எடுத்து இவருக்கு நான் ரொம்ப நெருக்கமானவேன்னு காமிக்கிறதுக்கே நிறைய பேர் சுத்திட்டுறாங்க. அவங்க எங்கிட்ட மட்டும் போட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு நபரை, அந்த ஊழியக்கார தெரியும்னு சொல்லுங்க, உடனே இத பாருங்க, நானும் ஒரு ஒண்ணா இருக்கிறோம், தோள் மேல கை போட்டிருக்கிறாரு, எப்படி நிக்கிறோம் பாருங்க, எனக்கு எவ்வளவு நெருக்கமானவர் கேட்ட. அவங்க போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சனை தெரியுமான்னு கேட்டா, எப்படிங்க நமக்கு தெரியும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ரொம்ப செக் பண்ணணும். இந்த அம்மா கூட இருந்த முதல் ஞானம் என்ன அப்படின்னா, ஆராய்ந்து பார்ப்போம். முதல்ல டைம் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். நம்ம வீட்டை கட்டி கொடுக்கறது அடுத்தது, நம்ம கட்டில் வாங்குறது அடுத்தது, நம்ம மேஜை போடுறது அடுத்தது. முதல்ல அவரை யாருன்னு செக் பண்ணுவோம்னா, அவர் உண்மையா ஆண்டவரோட நடக்கிறாரா, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா, அவர் பரிசுத்தவானா, அந்த செக் பண்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன். அதனாலதான் அவங்களுக்கு தோல்வி இல்லை. அதற்கு பிறகு நடந்ததற்கு பிற்பாடு, ஏமாத்தினதற்கு பிற்பாடு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில இடங்களில் வந்து சில சொல்றத கேட்டிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில அதிகமா என்னை ஏமாத்தினது கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். எப்படி உனக்கு கிறிஸ்தவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, எப்படி நீ மட்டும் ஏமாந்த அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவனுடைய பேரை வைத்து ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். கடன் 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 கேட்பாங்க. ஒன்னு நீங்க நினைச்சுங்க, எந்த ஊழியக்காரனுடைய பேரை சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்றாங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உண்மையா இருக்கிறவர்கள் கண்டிப்பா அப்படி சொல்ல, சத்தமா சொல்லுங்க, கேட்கல, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. தெரியும், எனக்கு தெரியும், நான் போறேன், பாஸ்டர் எனக்கு பிடிக்கும், அங்க சர்ச்சுக்கு தான் போறேன். ஆனா பாஸ்டரை பார்த்து நீங்க எனக்கு பொண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம், பாஸ்டரை பார்த்து நீங்க எனக்கு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம், அதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. சிஸ்டர்ஸ் முதல்ல கை கொடுத்த சொல்லுங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. நீங்க முதல்ல செக் பண்ணிட்டு தான் யாருக்கு சொல்லணும். ஹலோ, காணிக்க கொடுக்கலாமா வேண்டாமா, வீடு கட்டி கொடுக்கலாமா வேண்டாமா, எப்படி சொல்லணும் நீங்க? கண்ணை மூடி, சிஸ்டர் ஐயோ ஆண்டவர் உங்களை தூக்கி உச்சாந்தலையில் உட்கார வைக்கிறது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு உடனே கொடுங்க ஐயா ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு வாங்கி சண்டை போட்டு கொடுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும், நீங்க நலமானதை செக் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி பார்த்து, யார் இவர், என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு,
இவர் உண்மையானவரா? பிள்ளைக்கு கல்யாணம் பார்க்கும்போது சரி, பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கும்போது சொல்லி ரொம்ப அவசரப்படுத்துறாங்களா? கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நமக்குரியதை யாரும் அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குரியதை கர்த்தர் எத்தனை காலமானாலும் நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க யோசிச்சு செக் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே, சோதித்து பார்த்து ஒண்ணும் தெரியாம நான் போய் சிக்கிட்டேன் பாஸ்டர். நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்காக மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரு. நான் ஒண்ணுமே யோசிக்கல, நான் ஒண்ணுமே திங்க் பண்ணல. நான் எடுத்த உடனே நம்பிட்டேன், சொன்ன உடனே நம்பிட்டேன், ஆண்டவர்னு பேசின உடனே நம்பிட்டேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாடுகளை நான் சுமக்கிறேன். ஆனா ஆண்டவர் எப்படியாவது உங்களை கை தூக்கி எடுப்பாரு. அதற்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் செக் பண்ணாம அப்படி செஞ்சதற்காக என்னை மன்னிச்சுக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆனா இனி அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா, இனி அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே, என்னுடைய கண்களை திறந்தருளும் சொல்லுங்க. எல்லாரும் கேளுங்க, என்னுடைய கண்களை திறந்தருளும். இனி என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான இடங்களுக்கு நான் ஆராய்ந்து பார்க்காமல், ஆண்டவரே நான் யோசிக்காம, ஆண்டவரே நான் அதை குறித்து விசாரிக்காம செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவீராக, காப்பாற்றுவீராக. கேளுங்க இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நீர் எங்களுக்கு போதித்து நடத்துகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.